வேதாகமத்துள்ள லேயாளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இந்த லேயாள் முற்பதாகிய யாக்கோபின் முதல் மனைவி. இவருடைய தகப்பன லாபான். இந்த லாபான் இந்த லேயாளத்தில் எதுவுமே கேட்காமல் யாக்கோபை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்து விட்டார். இது நிமித்தம் இந்த லேயாளுக்கு கணவருடைய பார்வையிலும் தன் வீட்டாரிலும் அற்பமாய் எண்ணப்பட்டால், புறக்கணிக்கப்பட்டாள். ஏனென்றால் இவ்விடத்தில் அழகும் இல்லை, இவளுடைய கண்ணும் கூச்ச பார்வையும் உள்ளவள். இவள் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் அறிந்து கர்த்தர் நினைத்தருளி இவளுக்கு 6 குமாரர்களையும் 1 குமாரத்தையும் கொடுத்தார். தனக்கு 3 மகன்கள் பிறக்கும் வரை தன் கணவர் நேசிக்க மாட்டாரா, எப்படியாவது அன்பு செய்து விட மாட்டாரா என்று ஏங்கி ஏங்கி தவித்தாள். இவளுக்கு எந்த உரிமையும் எந்த பாசமும் எந்த அன்பும் கிடைக்கவில்லை. ஆனால் இவள் 4வது மகனாகிய அந்த யூதா பிறந்தவுடன் இனி நான் கர்த்தரை துதிப்பேன் என்று கர்த்தரிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்து விட்டாள். இந்த லேயாள் வம்சத்தில் தான் இந்த யூதா கோத்திரத்திலே தாவீது ராஜாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் புறக்கணிக்கப்பட்டதையும் சிறுமப்படுத்தப்பட்டதும் கர்த்தர் அறிந்து கர்த்தர் நினைத்தவள்தான் இவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நீடிய ஆயுசையும் கொடுத்து ஆசையும் கனப்படுத்தியது போல நாமும் இருக்கிற இடத்துல இப்போது ஏதோ ஒரு விதத்தில் அற்பமாயும் இழிவாயும் அன்பு கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்காமையும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் தேவன் உங்களையும் கனப்படுத்துவார்.